Hi students, இப்போ நம்ம பார்க்க போறது प्रवीण पूर्वादல दक्षिण में हिंदी प्रचार आंदोलन का इतिहास என்ற டாபிக்ல செகண்ட் லெசன் ஆன தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மദ്രാஸ். ஸோ இந்த ஹெட்டிங்ல வரக்கூடிய டிப்னி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த லெசனுடைய டிப்னி. ஸோ இந்த லெசனுக்குள்ள 2 டிப்னி இருக்கு. அதுல செகண்ட் டிப்னி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்ல உங்களுக்கு क्वेश्चन எப்படி கேட்பாங்க அப்படின்னா அதை दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास एक राष्ट्रीय महत्व की संस्था है. அதாவது இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபான்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து இந்த மெட்ராஸ்ல ஒரு ராஷ்டிரிய மகத்துவ, ஒரு தேச புகழ் பெற்ற, ராஷ்டிரன தேசிய, ஒரு தேசிய சிறப்பு பெற்ற ஒரு நிறுவனம், ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதை டிப்னி லிக்கியே, ஸோ அதுக்கேற்ற டிப்னி எழுத சொல்றாங்க. ஷார்ட்டா அது ஒரு குறிப்பு மாதிரி எழுத சொல்றாங்க. हमारे देश में कई भाषाएं बोली जाती है. ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில மெனி லாங்குவேஜஸ் என்ன பண்றோம், பேசிக்கிட்டு இருக்கோம். गांधी जी ने समझा कि सभी भाषा भाषियों को जोड़ने के लिए एक संपर्क भाषा की जरूरत है. அதாவது காந்திஜி என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, சபி பாஷா பாஷியோங்கோ, எல்லா மொழி பேசுறவங்களையும் ஜோட்னே கேலியே, ஒன்னு சேர்க்கும் பொழுது, ஒன்னு சேர்க்கறதுக்கு ஏக் சம்பர்க் பாஷாக்கு, ஒரு காமனான ஒரு லாங்குவேஜ் வந்து தேவை அப்படின்றது யோசிச்சாரு. உன்ஹோனே இஸ்கே லியே ஹிந்தி கோ சுனா. ஸோ அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, ஸோ அதுக்காக ஹிந்தியை சூஸ் பண்ணாரு, சுனான செலக்ட் பண்ணாரு. ஜப் சபி லோக் ஹிந்தி போல்னே லகேங்கி. ஸோ எப்போ எல்லா மக்களும் ஹிந்திய பேச ஆரம்பிச்சாங்களோ, தப் அப்போ பாரத்துக்கு ஏக்தா அட்டு ஹோகி. அப்ப இந்த பாரதத்தினுடைய ஒற்றுமை என்னாச்சு, இன்னும் அதிகமாயிடுச்சு. அட்டுனா இன்னும் அதிகமாயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவர் இசி ஏக்தாக்கே பல்பர். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒற்றுமையினுடைய பலத்தினால, பல்பர் இந்த ஸ்ட்ரென்த்தால, ஆசாத்தி ஜீத்தி, நம்ம சுதந்திரத்தையும் அடைஞ்சிட்டோம். அதுதான் ஆசாத்தி ஜீத்தி ஜா சக்தி ஹே, சுதந்திரத்தையும் நம்ம அடைய முடிஞ்சது. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபா பனி. ஸோ சுதந்திரம் அடைந்தது மட்டும் இல்லாம என்ன உருவாயிடுச்சு, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபாவும் உருவாச்சு. ஹிந்தி கா பிரச்சார் ஹுவா. ஸோ ஹிந்திய பத்தியான பிரச்சாரமும் நடந்துகிட்டே இருந்தது. தேஷ் ஏக் ஹுவா, தேசமும் ஒன்னாயிடுச்சு, ஒரே தேசமாயிடுச்சு. ஆசாத்தி மிலி, சுதந்திரமும் கிடைச்சிருச்சு. इस तरह देश की आजादी में சபா ने महत्वपूर्ण योगदान दिया है. ஸோ இந்த மாதிரி தான் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக சபானா இந்த ஹிந்தி பிரச்சார சபா சொல்றாங்க. அந்த சபா என்ன பண்ணுச்சான், தன்னுடைய மகத்துவபூர்ண ஒரு சிறந்த கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துச்சு. யோக்தான் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன், அதனுடைய பங்களிப்பு வந்து இருந்துச்சு. சபாவுடைய பங்களிப்பு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆசாத்தி மிலி கயே, ஸோ சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஹம் லட்சிய தக் பहुंच கயே, நாம நம்மளோட லட்சியத்தை ரீச் பண்ணிட்டோம். ஐசா சோச்கர் சபா நே அப்னா காம் பந்த் நஹி கியா. அதாவது சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நம்மளோட லட்சியத்தையும் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு, ஐசா சோச்கர் அந்த மாதிரி யோசிச்சு, சபானே அந்த ஹிந்தி பிரச்சார சபா என்ன பண்ணல, அப்னா காம் தன்னுடைய வேலைய, பந்த் நஹி கியா நிறுத்தவே இல்லை. அது நம்ம தான் சுதந்திரம் அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னுடைய வேலையை நிறுத்தல. ஆசாதி கி பாஸ் தேஷ் கோ விகாஸ் பி கர்னா தா. அது மட்டும், அதாவது சுதந்திரம் கிடைச்ச பிறகு, அதுதான் ஆசாதி கே பாத் அப்படின்னா ஆஃப்டர் த ஃப்ரீடம், தேஷ் கோ விகாஸ் பி கர்னா தா. ஸோ அந்த தேசத்தை வந்து வளர்ச்சி அடையவும் செய்யணும். ஆப்பசி ஏக்தா கே பல் பர் ஹி தேஷ் கா விகாஸ் சம்பவத்தா. அதாவது அந்த ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஆப்பசி தங்களுக்குள்ளேயே, ஏக்தாக்கே பல்பர்ஹி, ஸோ தங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இருந்தாதான், அந்த பலத்தினோட உதவியினாலதான் தேஷ்கா விகாஸ் சம்பவதா, தேசத்தினுடைய வளர்ச்சி பாசிபிள் ஆகும். அதாவது மக்கள் தங்களுக்குள்ளேயே முதல்ல வந்து எப்படி இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றாங்க. इसलिए हिंदी प्रचार सभा भारत वासियों को जोड़ने का काम करने लगी. ஸோ அதனாலதான் ஹிந்தி பிரச்சார சபா என்ன பண்ணாங்க, இந்த பாரத் வாசியோங்கோ, நம்ம இந்திய மக்களை ஜோட்னே கா காம், அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற வேலையை பண்ண ஆரம்பிச்சாங்க. இஸ் தேஷ் கே நிவாசியோं को एक दूसरे के गरीब लाने का பாவன் காம் கர்னே லகி. அதாவது இந்த தேசத்தினுடைய நிவாசியங்க இருக்காங்களே, நிவாசியங்கன்னா சிட்டிசன்ஸ், ஏக் தூசரே கே கரீப், அதாவது இந்த தேசத்துல இருக்கிற எல்லா இந்திய குடிமக்களையும்
ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாகறதுக்கான ஒரு சிறந்த வேலையை வந்து அது செஞ்சுட்டு இருந்தது. அதுதான் பாவன் காம் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த வேலையை வந்து அந்த ஹிந்தி பிரச்சா சபா பண்ணிட்டு இருந்துச்சு. இஸ் தரக் தேஷ் கே விகாஸ் கே லியே, சோ இந்த மாதிரி இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக அப்பனா யோக்தான் தேனே லகி, அப்பனான தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை இந்த ஹிந்தி பிரச்சா சபா கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், संसद ने हिंदी प्रचा सभा का यह महत्व पहचाना. அதாவது சங்சத் அப்படின்னா பார்லிமெண்ட், பாராளுமன்றம் சொல்லலையா. சோ பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த ஹிந்தி பிரச்சா சபாவுடைய இந்த ஸ்பெஷல்ல வந்து அவங்கள போய் ரீச் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சபா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போச்சு. இஸ்லியே, ஸோ அதனால சன் 1964 மே, ஸோ சன்னா சின்ஸ் 1964ல संसद ने, ஸோ பாராளுமன்றம், அந்த பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்க, ஏக் விதேயக் துவாரா, ஒரு அமெண்ட்மெண்ட் பில் மூலமா ஹிந்தி பிரச்சா சபாக்கோ, ஸோ ஹிந்தி பிரச்சா சபாவை ராஷ்டிரிய மகத்துவ கி சங்ஸ்தா, அதாவது an institution of national importance, அதுதான் ராஷ்டிரிய அப்படின்னா நேஷனல், மகத்துவனா இம்பார்ட்டன்ஸ், சங்ஸ்தான இன்ஸ்டிடியூஷன். ஸோ an institution of national importance அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க, கோஷித். அதாவது இந்தி பிரச்சா சபாவை அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பையும் கொடுத்தாங்க பார்லிமெண்ட். உஸ் விதேயக்கு கே துவாரா, ஸோ அதே அந்த பில் மூலமா, அதே அந்த ரிப்போர்ட்ல சபா கே அந்தர்கத், சபாவுக்கு உள்ளேயே உச்ச சிக்ஷா பிராப்த லோகோங்கோ, அதாவது உச்ச சிக்ஷான்னு இந்த ஹையர் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, ஹையர் எஜுகேஷன்ல சர்டிபிகேட் வாங்கினவங்க எல்லாருக்குமே, ஹையர் எஜுகேஷன் முடிச்சவங்க எல்லாருக்குமே, மற்றும் ஹிந்தி அத்தியாபக் பிரசிக்ஷன் பிராப்த் கர்னே வாலோங்கோ, அதாவது ஹிந்தி டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சாங்க இல்லையா, ஸோ ஹிந்தி டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்குமே உபாத்தியாங் தேனே கா அதிகார், அவங்களுக்கான சர்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கான பவரும் பிரதான் கியா கயா, அவங்களுக்கு அந்த பார்லிமெண்ட் கொடுத்துட்டாங்களாம். ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு அது தன்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து வச்சிருந்தது. इससे उत्साहित होकर सभा ने मद्रास में स्नातकोत्तर व अनुसंस्थान विभाग की स्थापना की. इससे உத்சாஹித் ஓக்கர் சபானே, ஸோ இதனால ரொம்ப மோட்டிவேஷனலான என்கரேஜ்டா ஃபீல் பண்ண சபா என்ன பண்ணாங்க, மദ്രാஸ் மெயின் சென்னையில ஸ்நாத்கோத்தர் வ அனுசங்தான் விபாக் கி ஸ்தாபனா கி, ஸோ என்ன பண்ணாங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இருக்கு இல்லையா, ஸோ போஸ்ட் கிராஜுவேட் மற்றும் அனுசங்தான் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. इसका उद्घाटन उस समय के प्रधानमंत्री और सभा के अध्यक्ष श्री लाल बहादुर शास्त्री ने किया था. ஸோ இதனுடைய இனாகுரேஷன், உத்காடன் அப்படின்னா இனாகுரேஷன் வந்து அந்த டைம்ல இருந்த பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டரும் மற்றும் சபானுடைய சேர்மனா இருந்த லால் பகதூர் சாஸ்திரி, அதாவது பிரசிடென்ட்டும் சொல்லலாம் சேர்மன் சொல்லலாம் அந்த இதனுடைய சபானுடைய, ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, திறந்து வச்சாங்களாம். राष्ट्रभाषा पारंगत और साहित्याचारी नामक दो उपाधियां भी स्थापित कर दी गई. அதாவது ராஷ்டிரபாஷா, அது தேசிய மொழின்னு சொல்லலாம் இல்லையா, சோ தேசிய மொழியில புலமை பெற்றவர்கள் அப்படின்ற மாதிரி, தேசிய மொழி புலமை அப்படின்னு சொல்றது, மற்றும் சாகித்யச்சாரிய அப்படின்னா அந்த இலக்கியவாதி அப்படின்ற பேர்ல 2 பட்டங்களை வந்து ஸ்தாபித் கர்தீகை, சோ கொண்டு வந்தாங்க. उनके क्रमबद्ध अध्ययन हेतु सभा के प्रारंगण में ही महाविद्यालय गोला गया. सो उनके क्रमबद्ध, सो அதனோட அதுக்கேத்த அதே வரிசையிலையுமே அத்தியன், சோ அத்தியன் ஹேத்து ஸ்டடி பர்பஸ்க்காக, அதாவது படிப்புக்காக, சபா கே பிராரங்கன் மேம், சோ சபாவுடைய முட்டத்துல என்ட்ரன்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா மகாவித்யாலய் ஒரு ஸ்கூல் வந்து ஓபன் பண்ணாங்க. इस विभाग को, सो இந்த डिपार्टमेंटனுடைய केंद्र सेंटर வந்து सरकार का अनुदान भी प्राप्त हो रहा है. सो இந்த डिपार्टमेंटக்கு इस विभाग को केंद्र सरकार का अनुदान भी प्राप्त हो गया, கவர்மெண்ட்னுடைய கிராண்டும் வந்து அவங்களுக்கு கிடைச்சது, அதாவது கவர்மெண்ட்னுடைய கிராண்ட் அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 1964 के अधिनियम के अनुसार, अर्थात 1964 अकॉर्डिंग टू द लॉ हिंदी में हिंदीல कोई भी नई उपाधि प्रदान करने के लिए, सो எந்த ஒரு புதிய பட்டத்தை வழங்குவதற்கும்
தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபா கோ, இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபாக்கு பாரத் சர்க்கார் சே, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அதிகார் மிலாகை, அதிகாரம் கிடைச்சுதான். यह बड़े गर्व और आनंद का विषय है, இது ஒரு மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய மற்றும் சந்தோஷப்படக்கூடிய விஷயமா சபாவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க.